ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இல்லைன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். சதுசேயர்கள், இன்னொரு பக்கம் பரிசேயர்கள், இன்னொரு பக்கம் தலைமை குருக்கள். ஈட்டியால விழாவில குத்தின போது ஆதி கிறிஸ்தவர்கள் தொடங்கி பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களும் புனிதர்களும் வேறு மதத்தினரும் கூட எல்லாம் உனக்காக. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா, உள்ளத்தை திறப்போம் வா, நம் சிந்தனை தெளிவோம் வா. 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்தறிவோம் வா. இந்த 40 நாளில் மாற்றம் துவங்க ஆராய்ந்திடுவோம் வா. நல்வழியை தேர்ந்தேவா, இறை வார்த்தையில் நடப்போம் வா. ஆயத்தமாவோம் வா, தினமாயத்தமாவோம் வா. இயேசுவோட வாழ்க்கையில அவர் எப்போதுமே ஒரு நெருப்பு சூளையில நின்றுட்டு இருந்த மாதிரி தான் இருந்திருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் சதுசேயர்கள், இன்னொரு பக்கம் பரிசேயர்கள், இன்னொரு பக்கம் தலைமை குருக்கள் எப்பவுமே அவருடைய சொல்லுல செயல்ல ஏதாவது குற்றம் கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காத்து கிடந்தாங்க. அந்த நேரத்துல எல்லாம் அவருடைய மன பாரத்தை இறக்கி வைக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டர்ஸ் இல்லைன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்னே சொல்லலாம். அவங்க 3 பேர் யார் அப்படின்னா லாசர், மார்த்தாள், மரியாள். லாசரனுடைய அன்பு, மார்த்தாளினுடைய பரபரப்பான கவனிப்பு, மரியாளினுடைய ஆழ்ந்த உன்னிப்பு, ஆக்டிவ் லிசனிங், இது எல்லாம் அவருடைய மனத்தில் இருந்த இறுக்கத்தை இறக்கி வைக்க வாய்ப்பா அமைஞ்சிச்சு. அவருடைய காயத்துக்கு மருந்தா இருந்துச்சு. அதை தான் சொல்லுவாங்க, நல்ல நண்பர்கள் நமக்கு நலமளிக்கும் மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சீராக் ஆகமத்துல நம்ம வாசிப்போம். லூக்கா நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனம் 3 பெண் சீடத்திகள் மக்தலா மரியா, கூசாவின் மனைவி யோவன்னா, சூசன்னா, இவங்க எல்லாரும் தங்கள்கிட்ட இருந்த பெஸ்ட், தன்னுடைய உடைமைகள், தங்கள்கிட்ட இருந்த பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார்கள். மக்தலா மரியாவை பத்தி சொன்னோம் அப்படின்னம்னா அவங்கள ஒரு முறை பாவத்திலிருந்து மன்னிச்சுப்பட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில நோ டர்னிங் பேக். அவங்க இயேசுவை பின்பற்றினாங்க, சிலுவையின் அடி வரைக்கும் பின்பற்றினாங்க. ஏன் இயேசு இறந்து மரித்து கல்லறையில அடக்கப்பட்ட பிறகு கூட அதிகாலையில எழுந்து அவங்க இயேசுவை தேடி போனாங்க. அப்படிப்பட்ட பெண் சீடத்திகள் அவரை ஃபாலோ பண்ணாங்க. இறந்த இயேசுவினை அடக்கம் செய்ய இதுவரை யாருமே உபயோகிக்காத கல்லறையை திறந்து கொடுத்த அரிமத்தியா ஒரு சூசையும் ஒரு மறைமுகமான ஃபாலோவர் தான். இயேசுவுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டர் தான். நிக்கோதேமு அவரை பத்தி சொல்லணும்னா அவர் யூதர்களுடைய மறைநூல் வல்லுநரா இருந்தாரு. எதிர்ப்புகளை சமாளிக்க முடியாம ராத்திரி நேரத்துல இயேசுவோட சந்தித்து பேசினாரு. இயேசுனுடைய கல்வாரி பாதையில துணிந்து எல்லாருடைய எதிர்ப்புகளையும் சமாளித்து அவருடைய முகத்தை கருணையோடு துடித்த வெரோனிக்கால், இயேசுனுடைய சிலுவையினுடைய பாரத்தை பாதியாக்கிய சீரேனு ஊரானாகிய சீமோன், மற்றும் அவருக்காக கண்ணீர் விட்டு அழுது, வேற எந்த உதவி செய்ய முடியலனாலும் கண்ணீர் விட்டு அழுத எருசலேம் பெண்கள், கடைசியாக இயேசு சிலுவையில தொங்கின போது தன்னுடைய ஈட்டியால விழாவில குத்தின போது அவர்தான் இயேசு இறை மகன் என்று அறிவித்த 100 தலைவன். இப்படி இயேசுவினை கண்டு அனுபவித்தவர்கள் இயேசுனுடைய மிகப்பெரிய ஃபாலோவர்ஸ், சப்போர்ட்டர்ஸா இருந்தாங்கன்னே சொல்லலாம். இயேசுவினால தொடப்பட்டவர்கள், இயேசு போதித்ததனால மனம் மாறியவர்கள் என ஆதி கிறிஸ்தவர்கள் தொடங்கி பல லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களும் புனிதர்களும் வேறு மதத்தினரும் கூட இயேசுவினுடைய ஆதரவாளர்கள் என்றே நான் சொல்ல முடியும். இயேசுவினால் ஆட்கொள்ளப்பட்டவர்கள், இயேசுவின் வாழ்வின் விழுமியங்களை தனதாக்கி கொண்டவர்கள் என பெரும் படையே இயேசுவின் ஆதரவாளர்களாக திரண்டு நிற்கின்றது. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் அன்பின் அரசர், அடிமை கோலத்தை போன்ற தெய்வம் அவர். அந்த இயேசுவை பின்பற்றுகின்ற ஆதரவாளர்களாக நாமும் இருப்போமா? அவருக்காக நாம் உயிரையும் கொடுக்க துணிந்து நிற்போமா? சாம்பல் பூசி சரணடைவோம், ஒற்றுமையாய் ஜெபித்திடுவோம், ஆற்றல் வேண்டி தவம் இருப்போம், உறுதியோடு நிலைத்திருப்போம், ஏழ்மை மாற உதவிடுவோம், உறவை காக்க முடிவெடுப்போம், வேதம் கூறும் வழி நடப்போம், இறைவனிலே இணைந்திருப்போம். ஆயத்தமாவோம், நாம் ஆயத்தமாவோம், ஆயத்தமாவோம்.